நான் ஏற்கனவே சொன்னா போல உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், அதாவது நோய் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ டிசீஸ்னா முதல்ல என்ன? யூஆர் நாட் அட் ஈஸ். ஈஸ் அதுக்கு எதிர்ப்பதம் டிசீஸ். ஸோ ஐ எம் நாட் அட் ஈஸ் அப்படின்னா தெர் இஸ் டிசீஸ். என்ன இயல்பா நான் இருக்கிறத அஃபெக்ட் பண்ணுதுன்னா தட் இஸ் டிசீஸ். அப்போ இந்த டிசீஸ்ல இருந்து ஒரு விடுதலை, நமக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீசஸ். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீசஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல வரத்துக்கு முன்னாடி நம்ம தடுக்கலாம்ல இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் நம்ம பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஃபேமிலியில ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்க. உங்களுடைய அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, இவங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க இது வராம தடுக்கக்கூடிய சில முதிரைகளை பண்ணலாம். ஒருவேளை அது வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுக்கும் முதிரைகள் இருக்கு. ஸோ ரெகுலர் பிராக்டிஸ் சின்ன வயசுல இருந்து பண்ணீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வராம போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நோய் வந்துடுது, இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு கியூர். ஸோ நம்ம டிசீஸ்னு ஐ மீன் நோய்கள்னு சொல்லும்போது இது ரெண்டு வகையா நம்ம பிரிப்போம். ஒன்னு வந்து கிரானிக் டிசீஸ் ஆர் அக்யூட் டிசார்டர். இந்த அக்யூட் டிசார்டரா இருந்தாலும் சரி, இல்ல கிரானிக் நாள்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இந்த முதிரைகள்னால ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப நான் சொன்னா போல ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தெர் இஸ் அ முத்ரா கால்ட் அப்பான முத்ரா. அந்த அப்பான முத்ராவை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் அவங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியும். சேம் வைஸ் தெர் இஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம். இஃப் தெர் இஸ் அ ஹார்ட், தெர் இஸ் அ முத்ரா கால் அப்பான வாயு முத்ரா ஆர் தி சஞ்சீவனி முத்ரா. உங்களுக்கு தெரியும் சஞ்சீவனினா உயிர் காக்குற ஒரு ஹர்ப். சோ சஞ்சீவனி முத்ரான்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ முத்ரா. இந்த முத்ரா பண்ணும் பொழுது கண்டினியூஸா, அதாவது இது எப்படி பண்ணணும், எத்தனை முறை பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், இது எல்லாமே depending on the person, depending on the problem that you have, அதுக்கு ஏத்தா போல we will guide on that. So இந்த மாதிரி சில முதிரைகள் இருக்கு. சரி, இதெல்லாம் இல்ல ரெகுலரா எனக்கு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல மேடம் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் லைக் தலைவலி, நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா கை கெட்டுற தூரத்துல தலைவலி மாத்திரையோ இல்ல தலைவலி தைலமோ வச்சிருப்பாங்க. இல்ல அவங்க ஹேண்ட்பேக்லயோ இல்ல அவங்க பேக்லயோ பாத்தீங்கன்னா ஜண்டு பாம் வாட் எவர் அமிர்தாஞ்சன் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலி சிம்டம்ஸ்க்காக தான் நம்ம அதை போடுறோமே தவிர்த்து அது என்ன ப்ராப்ளம்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு அதற்கான முதிரைகளை பண்ணும் பொழுது அதுல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்க தலைமுடி உதிர்தல், தலைமுடி உதிராம இருக்கணும்ன்றது ஆரம்பிச்சதுல இருந்து உங்களோட கால், பாதம், உங்க கால் வலி, முட்டு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே there is a mudra to give you a relief. ஆனா இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பேசிக்கா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதனால நமக்கு ஒரு பிரச்சனை வருது? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து என்ன பண்றோம்? வந்துருச்சா உடனே போய் டாக்டர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 2 இடத்துல கூட்டம் குறைவில்லாம இருக்கு. எந்த இடம் சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல், ஹோட்டல். ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க கட்டினா அங்க போகாம இருக்கலாம். ஆனா நமக்கு கட்டவும் முடியல. அந்த ஓகே ஹாஸ்பிட்டல் போலாம். நம்மளுடைய ஐ மீன் நம்மளோட சின்ன வயசுலயே எடுத்துக்கோங்களேன். ஓகே ஐம் 45 இயர்ஸ் ஓல்ட் நோ. நான் சின்ன வயசுன்னு சொல்றேன். ஓகே சின்ன வயசுன்னு எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நமக்கு வந்து இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு சுச்சுவேஷன் நமக்கு இல்ல இல்லையா? நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சா நம்ம உடனே போவோம். நம்ம வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போய் அஞ்சரை பெட்டியில இருந்து எடுத்து ஜீரகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எடுத்து கலந்து ஏதோ கொடுப்பாங்க, நமக்கு சரியா போயிடும். நான்லாம் வந்து பெருசா ஹாஸ்பிட்டல் போன ஆள் கிடையாது. எனிதிங் மை பாட்டி வாஸ் தேர், ஷி வாஸ் அவங்க என்னோட டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இல்ல இல்லையா? நமக்கு தெரியல என்ன பண்ணணும். அப்போ எடுத்ததுக்கெல்லாம் தொசக்கு நம்ம என்ன பண்றோம்? விடுகிறேன் டாக்டருக்கு தான் ஓடுறோம். அப்போ ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் இஸ் இன்டு பிசினஸ். ஹி இஸ் டூயிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். மெஷினோட காஸ்ட் எல்லாம் கேட்கும்போது நான் அப்படியா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இந்த மெஷின் அப்படின்னு நான் கேட்பேன். என் வீட்டுல அந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மெஷின் வரும்போது எனக்கு அதை பார்த்தா பெருசா எதுவும் தெரியாது இல்லையா? சோ அல்ட்ராசவுண்ட் மெஷின் வாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப நான் கேட்பேன், இவ்வளவு எக்ஸ்பென்சிவா அந்த டாக்டர் போய் இந்த மெஷினை வாங்கி அவங்க கிளினிக்ல போட்டா அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எதுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்கேன் எடு, போய் இதை எடு, போய் இது செஞ்சுதானே ஆகணும். அவங்க காஸ்ட் அவங்க கவர் பண்ண வேண்டாமா? ஸோ தட் இஸ் ஹவு த நம்மளுடைய மாடர்ன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கு. தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளே பாதுகாத்துக்க முடிஞ்சா அந்த மாதிரி ரன் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு காமன் சென்ஸ். ஸோ
வியூ ஐ ஃபீல் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தவங்களாவது இந்த மாதிரி ஒரு நாலேஜ், நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்த நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன். ஸோ தட் இஸ் அபவுட் இது எல்லாமே பஞ்சபூதங்களோட ஆளுமையில நடக்கிறது தான். யூ ஆல் நோ வாட் ஆர் த பஞ்சபூதாஸ்? கேன் சம்ஒன் டெல் மீ? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த பஞ்சபூதாஸ்? நீர், நெருப்பு, காற்று, வானம், பூமி. வெரி குட். நீர், நெருப்பு, காற்று, வானம், பூமி. இப்ப இதெல்லாம் என்ன, இது 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 என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் வெளியில எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்கு. எஸ், யூ ஆல் அக்ரி? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெருப்பு எடுத்துப்போம். நெருப்பு, இந்த சூரியன் இல்லாம நம்ம உலகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. கரெக்ட்? இந்த நெருப்பு இல்லாம நம்ம உணவு சமைக்க முடியாது. இந்த நெருப்பு இல்லாம நம்ம உடலுக்குள்ள, இந்த நெருப்பு இல்லாம நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகாது. For all those who have digestive issues, please understand there is a problem in your நெருப்பு which is there in your body. உங்க உடலுக்குள்ள இருக்கிற அந்த அக்னியில ஒரு ப்ராப்ளம். நார்மலா நமக்கு ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு வயிறு மந்தப்பட்டு போயிருக்கு அப்படின்வாங்க. Have you ever heard of these statements that your grannies would have made? So they say that your fire is less. So what is that fire? நான் என்ன வந்து ஒரு நாவா இருக்கு அந்த ஃபயரை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு? How do I know? If you know, there are techniques which helps you to increase the fire. ஓகே, இல்ல எனக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ there is a knob to decrease the fire. That is your knowledge. இங்க நாப்ங்கிறது your knowledge தான். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தந்திர யோகா teaches you all these techniques. ஸோ நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஆயுர்வேதால கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதம், பித்தம், கபம், திரிதோஷங்கள், 3 தோஷங்கள். இந்த தோஷங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடல்ல இருக்க ப்ராப்ளத்தை நம்மளால மோஸ்ட் ஆஃப் இட் சரி பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க இப்போ ஏதோ கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணும், தட் இஸ் ஃபைன். ஒரு சர்ஜரி நடக்கணும், அப்கோர்ஸ் சர்ஜரிக்கெல்லாம் மாடர்ன் அலோபதி தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற தெர் ஆர் மெனி மெடிக்கல் சிஸ்டம்ஸ் தேர். ஆயுஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆயுர், யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, இது மாதிரி இருக்கு. இதுல எல்லாமே ஒன்னொன்னு எல்லாமே நல்ல சிஸ்டம்ஸ் தான். பட் the one system which doesn't require any external influence, and that one that you can do it for yourself with only with your 10 fingers is the mudras. இதை விட சிம்பிளா வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆயுர்வேதா வேணும்னா உங்களுக்கு அதுக்கான மூலிகைகள் வேணும், சித்த மருத்துவம் வேணும் அதுக்கான மூலிகைகள் வேணும் இல்லையா, ஒரு கஷாயம் போடணும்னா யூ நீட் எக்ஸ்டர்னல் திங்ஸ். பட் உங்களுக்கு ஒரு உடம்பு முடியலையா, உங்க கை விரல்கள்னால உங்களை நீங்க சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் விஷயம், எவ்வளவு ஒரு பொக்கிஷமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ தந்திர யோகா கிவ்ஸ் யூ தட் பொக்கிஷம். எஸ், ஸோ நாட் ஒன்லி தட். அப்போ வெறும் முதிரைகள் தான் தந்திர யோகமான்னு கேட்டா நோ, இட் டசன்ட் ஸ்டாப் தேர்.